ஜெர்மனியின் பெர்லினில் பல நாட்களாக பனிப்பொழிவு நிலவி வருவதால் பல நடைபாதைகள் ஆபத்தானதாக மாறியுள்ளன. கடுமையான வானிலையின் போது பனிக்கட்டி நடைபாதைகளில் சாலை உப்பை பயன்படுத்துவதை விரைவாக அனுமதிக்குமாறு மேயர் காய் வெக்னர் பெர்லின் மாநில நாடாளுமன்றத்திடம் கேட்டுக் கொண்டுள்ளார். அவர் இந்த கோரிக்கையை சமூக ஊடகங்களில் பகிர்ந்து கொண்டார். எனினும் SPD மற்றும் பிற கட்சி அரசியல்வாதிகள் இதற்கு உடன்படவில்லை. சாலை உப்பு மரங்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் தீங்கு விளைவிக்கும் என அவர்கள் கூறுகின்றனர். அத்துடன் நடைபாதைகளை சிறப்பாக சுத்தம் செய்வதன் மூலம் விபத்துகளை தடுக்க முடியும் என அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இதேவேளை வெக்னரின் பதவியில் தமது கருத்தை கூறிய சிலர் குளிர்கால வானிலை சாதாரணமானது எனவும் அதை ஒரு நெருக்கடியாக கருதக்கூடாது எனவும் தெரிவித்தனர். மேலும் சிலர் பெர்லின் அடிப்படை குளிர்கால சேவைகளை கூட நிர்வகிக்க முடியவில்லை என அவர் கேலி செய்தனர். சுற்றுச்சூழல் காரணங்களுக்காக சாலை உப்பு பெர்லினில் பெரும்பாலும் தடை செய்யப்பட்டுள்ளது. தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்களில் நகரத்தை சுத்தப்படுத்தல் சேவைக்கு மட்டுமே இதனை பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இறுதியாக வீடுகள் மற்றும் கட்டிடங்களுக்கு முன்னர் உள்ள நடைபாதைகளை சுத்தம் செய்வது அவற்றின் உரிமையாளர்களின் கடமை என்பது குறிப்பிடத்தக்கது.